தன்னோட ஒரு பாட்டுலயே இப்ப எல்லாரிடமும் பேசப்படக்கூடிய ஒரு இளைஞனா இருக்கிறவர் தான் வந்து இந்திரஜித். இவர பத்தி நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். இவர் என்ன பாட்டின் மூலமாக செலக்ட் ஆகினாரு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து இன்று இவர பத்தி நிறைய விஷயங்கள பார்க்க போறோம். அவங்களுடைய குடும்பம், குடும்ப பின்னணி, சூழ்நிலை இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இந்திரஜித் பதுளை மாவட்டம் பூனாங்கலை பகுதியை சேர்ந்தவர் தான். இவங்களோட அப்பா வந்து கண்ணதாசன். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவரை போலவே இவங்களோட அப்பாவுமே நல்லா பாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவங்களோட அப்பா வந்துட்டு எஸ்டேட்ல தான் வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வேலைக்கு போகும்போது இந்திரஜித் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இவங்களையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வேலை செய்யும் போது தொடர்ச்சியா பாடிட்டே இருப்பாங்களாம். அதை கேட்டு நம்மளுடைய இந்திரஜித்தும் வந்துட்டு அப்படியே பாடுவாராம். இப்படிதான் வந்து இந்திரஜித்தினுடைய இந்த இசை பயணம் தொடங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா வந்துட்டு சொல்லியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவங்களோட தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களோட அம்மா வந்துட்டு இப்ப கொழும்புல வந்துட்டு ஒரு வீட்டுல வேலை செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட குடும்பத்துல வந்துட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4மே வந்து ஆண் பிள்ளைகள் தான். அதுல 2வது தான் இந்திரஜித். மூத்த அண்ணா வந்துட்டு ஒரு பிரைவேட் பஸ்ல வந்து கண்டக்டரா வேலை பார்க்கறாரு. 3வது தம்பி வந்துட்டு A-level படிக்கிறாங்க. 4வது வந்துட்டு 8ஆம் ஆண்டு படிக்கிறாரு. இப்படிதான் வந்துட்டு இவங்களுடைய குடும்பம் இருக்குது. 4 மகன்களும் ஒரு அம்மா அப்பான்ற ஒரு அழகான குடும்பம் தான் இது. இப்படியான இந்த குடும்பத்துல வந்து தற்போதைய நிலையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பிரதேசத்துல நடந்த மண் சரிவால இவங்க இப்ப வீடு இல்லாம ஒரு முகாமில தான் வந்துட்டு தங்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே முகாமில வந்துட்டு தங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 10க்கு 10 ரூம்ல வந்துட்டு அவங்களுடைய எல்லா தேவைகளையுமே வந்துட்டு அந்த ஒரு ரூமுக்குள்ள தான் வந்துட்டு செய்யறாங்க என்ற ஒரு விஷயத்தையுமே வந்து பகிர்ந்திருந்தாங்க. இப்படியான ஒரு குடும்ப பின்னணியில இருந்துதான் நம்மளுடைய இந்திரஜித் வறுமை காரணமாக, அதாவது பொருளாதார சூழ்நிலையால இவருமே வேலைக்கு போறாரு. ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு வேலை செய்துட்டு இருக்கிறாரு. வேலை செய்துட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு வந்து அவங்க கேட்காமலே தன்னுடைய சம்பள பணத்தை கொடுக்கக்கூடியவரா இருந்திருக்கிறாரு. ஆனா கடந்த 4 மாதங்களாக இவர் வந்துட்டு எந்த பணமும் கொடுக்கல. அதுக்கு காரணமும் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு வேலை செய்ய போறேன், அதனால என்கிட்ட பணம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொண்டுதான் தற்போது அவர் இந்தியா போயிட்டு சரிகமபா நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லும் போதுதான் வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கே தெரியுது. அவங்களோட அப்பா வந்துட்டு என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இப்படி போனது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் இந்திரஜித் வந்து எங்கள்கிட்ட வந்துட்டு எந்த உதவியும் இல்லாம தானே உழைச்சி சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு இவ்வளவு தூரம் போயிட்டு அங்க போயிட்டு பாடி எனக்கு அந்த ஜட்ஜஸ் முன்னால பாடினதே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் தான், பெருமையான விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பார்க்கின்ற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரொம்பவே பெருமையா இருக்கு. என்னவா இருந்தாலுமே ஒரு சின்ன கவலை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, என்னால வந்து என்னுடைய மகனுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே செய்ய முடியல என்றேதான். நான் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இதுல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்களிப்பு என்னால செய்ய முடியலன்றதுதான் என்னுடைய கவலைன்றதையுமே வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாரு. எது எப்படி இருந்தாலும் என்னுடைய மகன் தன்னுடைய முயற்சியில இந்த அளவு தூரம் போயிருக்கிறதே வந்து நான் ரொம்பவே சந்தோஷமா தான் பாக்குறேன். ரொம்பவே பெருமையா இருக்கு. நிச்சயமா அவர் சாதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்றதையுமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குமே வந்துட்டு சின்ன வயசுல இந்த மாதிரி போயிட்டு ஒரு மேடையில பாடி தானும் வந்து ஒரு இசைத்துறையில ஒரு பெரிய ஆள் ஆகணும் என்றது வந்து தன்னுடைய கனவு என்றது சொல்லியிருந்தாரு. அப்போதைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக தன்னால எதுவுமே செய்ய முடியல. ஆனா இந்திரஜித் வந்து அது ஒரு விடாமுயற்சியாக எடுத்துக்கிட்டு தானே தன்னுடைய முயற்சியில இந்த அளவு தூரம் போயிருக்கிறாரு என்றதையுமே வந்து சொல்லியிருந்தாரு. இந்திரஜித் வந்து பாடுறது மட்டும் இல்லாம ஓவியமும் நல்லாவே வரையக்கூடியவர் என்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. பாடசாலையில் தான் வந்துட்டு இவருடைய இந்த இசை பயணம் இன்னுமே வந்துட்டு வளர காரணமா இருந்திருக்கு. நிறைய கலை நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கிறாரு. நிறைய இசை போட்டிகள்ல பங்கு பெற்று விருதுகளுமே வந்துட்டு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக பேசியிருந்தாங்க. எப்படி இருந்தாலும் இப்படியான ஒரு பின்னணியை வச்சுட்டு இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் இந்திரஜித் வந்து தன்னுடைய முயற்சியால இந்த அளவு தூரம் போயிட்டு தன்னுடைய முதல் பாட்டிலேயே வந்து எல்லாருடைய மனங்களையும் அப்படியே கவர்ந்து இருக்கிறாரு. தொடர்ச்சியாக
பார்க்கலாம் இந்திரஜித் வந்துட்டு எந்த அளவுக்கு பாடி நம்ம எல்லாரையுமே அசத்த போறாருன்றதையும், அவர் மேல எல்லாருக்குமே ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஏன்னா முதலாவது பாட்டுலயே வேற லெவல்ல நம்மளுடைய இந்திரஜித் பாடியிருக்கிறாரு. இதுக்கு மேல அவருடைய பெர்ஃபார்ம பார்க்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க. நீங்களும் எந்த அளவு ஆவலா இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.